சென்னையில் மதிமுகவின் உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ மக்கள் நல கூட்டணியை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல உள்ளதாக தெரிவித்தார். ஒரு அநீதி எதிர்த்து போராடுவது உடனே வெற்றி பெற்று விடாது. அது நீண்டகால போராட்டமாக இருக்கும். நாங்கள் போராளிகள், நாங்கள் போராட்டக்காரர்கள். ஆகவே நாங்கள் இந்த கூட்டணியை மேலும் இன்னும் வலுவாக முன்னெடுத்து சென்று உறுதியாக இதிலிருந்து மீட்க முடியும். இது எங்களுடைய முதல் இலக்கு. தொடர்ந்து பேசிய வைகோ தமிழக மீனவர்கள் பிரச்சனையை மத்திய அரசு கண்டுகொள்வதே இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். அந்த கொலைபாதக சிங்கள சர்க்காரோடு அவர்களுடைய உறவை வலுப்படுத்திக் கொள்வதற்காக இந்திய அரசு தமிழர்களை பலியிட்டுக் கொண்டே வருகிறது. இந்த நிலைமைதான் இப்பொழுதும் தொடர்கிறது. முதலமைச்சர் கோரிக்கை வைக்கிறாங்க, கடிதம் எழுதுறாங்க, அந்த கடிதத்தை தூக்கி கும்பலில் போட்டுறாங்க. அந்த தமிழக மீனவர்கள் இந்திய பிரஜைகள். ஒரு பிரஜையினுடைய உயிருக்கு ஆபத்து வந்தாலும் இந்திய அரசு அதை பாதுகாக்கணும். ஆனால் தமிழர்களுக்கு சாபக்கேடு என்னன்னா மத்திய அரசு அதை பற்றி கண்டுகொள்வதே இல்லை.